அப்புறம் ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎல்ஜி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன ஐடியா பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அதே தான் நெட்டண்டோ தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி 4 கேம் இருக்குது. அதாவது அந்த ரேஸு லெஜண்ட்ஸு, அப்புறம் ஃபேண்டஸ்டிக் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் இது வந்து கண்டுக்காதீங்க, அப்புறம் ஃபோர்ட்நைட். இன்றைக்கி நம்ம ஃபோர்ட்நைட் பார்ட் 2 தான் போட போகிறோம். அன்றைக்கி பார்ட் 1 போட்டு எத்தனையோ நாளாவது இன்னும் போடல. இதுதான் டிஎல்ஜி 3 ஐடி இருக்குது. இதை கண்டுக்காதீங்க 3 ஐடி இருக்குது. வாங்க இந்த ஐடிக்குள்ளே போவோம். இந்த ஐடியில் தான் நம்மளால் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதனால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு ஒரு ஆஃப் வச்சுக்கலாம். ஃபுல் இங்கே கரெக்டாக இங்கே. ஓகே, ஃபோர்ட்நைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆன் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆன் ஆகுது? சரி இருங்க, பாஸ் பண்ணிட்டு ஆன் போடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ லாகினிங் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் பாஸ் பண்ணி போட்டிருந்தேன். இது ஒரு 10 நிமிட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ லாகினிங் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஒரு 2 செகண்ட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். சைடில் கூட பாருங்கள், சைன்டு வித் அஸ் டிஎல்ஜி கேமர். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. இப்போ தெரியுது பாருங்கள். ஓகே, சைனடு வித்து சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே லாகினிங் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ நம்ம கேமரா கோளாறு தான், அதனால் பிளர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராகவும் தெரியும். ஓகே, சரி ஓகே. இப்போ என்ன விளாட போகிறோம்னா, இதெல்லாம் நான் விளாண்டு வச்சுருக்குது. இந்த 3 நாளாக இது 3 தான் விளாண்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ரேங்க்டு போகலான்னு நினைக்கிறேன். ரேங்க்டு போகலாமா? சரி, ரேங்க்டே போவோம். ரேங்க்டு அந்த ஒர்க்கு ரேங்க்டில் நிறையா இருக்குது. ரியலிஸ்டிக் ரேங்கு, பேட்டில் ரோல், நிறைய இருக்கே. பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. ரேங்க் திரும்பி க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இது போடலாம். சரி, இப்போ சாப்பிடுது. இது 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 அப்புறம் இது இது மூணுத்துக்கும் இது மூணுத்துக்கும் 4த்துக்கும் சாபு திருச்சி போட போகிறேன். சாபு திருச்சி. இப்போ யார் வந்திருக்கான்னா, ஆமாம் இதுதான் அவுட். அப்போ இதுதான். பட் இதுனா ரேங்க்டு ஃபோர்ட்நைட் ஓஜின்னு போட்டிருக்குது. இது என்ன? காட் இட். நூறுக்கு மேலே பிளேயர்ஸ் இருப்பாங்களா? நம்ம எப்பிக்கு முடிச்சிட்டாங்க. சரி, ஒரு ஆட்டை போட்டு விட்டுட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம எதில் விளாடுறோம்னா, அந்த இதில் தான். இது எப்படி உங்களுக்கு காமிக்கிறது? இருங்க, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பிபி நம்மளுக்கு சைடில் இந்த ஸ்கிப்பு. நம்மளுக்கு அவ்வளோ டைமிங் இல்லை. மேட்ச் ஸ்டார்ட்லாம் போடுறேன். பாஸ். இன்னும் திறக்கலை. 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. 40 செகண்ட்ஸு. சரி, அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. வாங்க திரும்ப கேமுக்குள்ளே போவோம். பாஸ்.
காய்ஸ் இது இப்போதைக்கு ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை. இது 2வது வாட்டி. வெயிட்டிங் ஃபார் மேட்ச் மேக்கிங் டூ. உங்களுக்கு இப்போ ப்ரிப்பேரிங் வந்துருச்சு. எந்த ஒரு பட்டனையும் அமுக்காமல் அமைதியாக இருக்கணும். அப்பா நம்மளுக்கு இப்போ கேம் திறந்துருச்சு. இது வந்து நான் 3வது வாட்டி கேன்சல் பண்ணி போட்டேன். கேன்சல் பண்ணி அதுவே கேன்சல் பண்ணி விட்டுட்டு போட்டுச்சு. அது கேன்சல் பண்ணி விட்டுச்சு, நான் போட்டேன். இப்படியே 3 தாட்டி பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. ட்ராப் இன் லோட் அப்பு, பிக்க லேண்டிங் ஸ்பாட் அண்டு சர்ச் ஃபார் கியர் தான். ஸ்டே இன்சைட் த ஐஸ் ஆஃப் ஸ்டோம் கிளைட். Clouds are closing in the ice, wind is shaking as the storm. ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே வருங்க நம்ம சாண்டா கிளாஸ். தக்கலை ஏய் வாடா காலே. இதை வச்சு அடித்தா நல்லா குறையுது. ஏய் அவன் நல்ல பையன்டா. நான் ஒன்றே தான் அடிப்பேன். ஏய் வாங்கடா சேர்ந்து அடிப்போம். இருங்க காய்ஸ், இப்போ நம்ம திரும்பி விளையாட வந்துட்டோம். இப்போ மேட்ச்க்குள்ளே வந்துட்டான். இது வந்து கீழே வந்து இது வந்து மிஸ்டர் பீஸ்ட் சீசன் விட்றான்னாங்க. இந்த ஒரு வாரம் ஓடுனுச்சு. அந்த ஒரு வாரம் எனக்கு வந்து இதை எடுக்க முடியாமல் சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் என்னால் அந்த சீசனை முடிக்க முடியல, பார்க்க முடியல. இப்போ நம்ம குதித்த இடம் எதுனா எங்கேயோ இடத்துல குதிச்சிருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட போகணும். அந்த லெவலில் குதிக்கணும். உங்களது இப்படி சூப்பராகா கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்கை கைடு. தக்காளி எவனோ வந்துருக்காங்கடா. சரியாக மாட்டோம். அமைதியாக போய் இந்த முடுக்கு வீட்டில் மாட்டிப்போம். கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளுக்கு அளவெடுத்து செஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கதவு வழியாக வீட்டுக்குள்ள வந்துடும். உங்களுக்கு இந்த வழியும் வண்டி. என்னடா இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஐயோ நான் இறங்கி விட்டேன். ஒன்றுமே இல்லை. ஐயோ சாமி பைசா பார்த்தா அவ்வளோதான் போகணும். இங்கே நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கன் மட்டும் கிடச்சிருக்குது. இதுவாது போதும். இப்போதைக்கு ஏனாலும் வந்தானே அடிச்சு போட்டு போகிறதுக்கு இதுவாது கரெக்டாக இருக்கும். வேகமாக ஓடுறா கைக்குள்ள. வேகமாக ஓடுறா. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒரு கர்மமும் இல்லையே. இதுதானே இவ்வளோ போட்டி வச்சுலாரி. யார் இவ்வளோத்தையும் இருக்கணும். சூப்பரு. நல்ல ஜாமானாக இருக்குது. ஐயோ எல்லாமே ஷேர் பண்ண ரெஞ்சுக்கன்னே இல்லையே. சைடில் எங்கே வழி டு கோ இன்சைட் ஆஃப் த டாப் ஆஃப் தி பாக்ஸ். உங்களுக்கு நம்ம தான் வழி கிரியேட் பண்ணிக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு எப்படி நம்ம போகிறது? வேறு வழி இல்லை. வச்சிட வேண்டியதான். எவ்வளோ நேரம் உடையுது. சரி ஏய் அப்பயும் அது இதையும் உடச்சிட வேண்டியதான். அப்புறம் என்ன 100 600 400 450 350 250 400 150 100 150. அப்பா எல்லாம் உடச்சிட்டு முருகுறா சாமி. ஒரு ரேஞ்சு ஒன்று கூட இல்லை சாமி. உங்களுக்கு சாமி பாசம் வந்துச்சு போலது. சரி ஐயோ இது ரேங்க்டாச்சு. இது எப்படி காரில் வண்டி தான் இருக்குது. சொன்னது பெருமை சொன்னது. ரெண்டு போடு போட்டவனே தான் பூட்டு ஓப்பன் ஆகுது. இந்த கன்று சூப்பரு. இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குது. இது என்ன கன்றுன்னு தெரில. இதனால எடுத்து வச்சுப்போம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கீழே நம்ம இருக்குது.
ஓகே ஓகே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. எப்படியும் புல்லட் தான் இருக்கும். நமக்கு தேவைப்படுற புல்லட்டாக தான் இருக்கும். சரி இங்கே எதுவும் வைக்க நடக்குது. ஒரு கருமாந்திரமும் இல்லையா? ஐயோ விரும்புகிறனே. சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை. கையில் கண்ணை வச்சுட்டே ஓடும். இங்கே ஒன்றும் வந்திருக்கான், கிளியராக தெரியுது. சொன்ன மாதிரியே இங்கே ஒன்றும் வந்திருக்கான். புரிஞ்சு போச்சு. உள்ளே தான் இருக்கோம்மா நம்ம. ஆளுங்க யாரும் இல்லை. That's why you can go free. சத்தம் கேட்குது வாங்கிட்டு. அதுக்குள்ளே இருக்கு. உட்காந்துக்கிட்டே தேடணும். ஆனால் இந்த கண்ணுக்கு பதிலாக கிரனேட் ஸ்வாப் பண்ணிக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற கண்ணு போதும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எவ்வளோ வேகமாக ஓடிச்சு. அதான் இது கஷ்டம், கிளியராக கேட்குது. எவனா பார்த்துட்டா பட்டுன்னு அடிச்சிடணும், பார்க்கவே கூடாது. எப்படின்னா ரொனால்டோ மாதிரி தான். ஓகே 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 இங்கே ஒருத்தனை பார்த்தாச்சு. ஆமாண்டா இங்கே வரு. எங்கே வைக்கியா? அப்படியே இங்கே வந்து ஒழிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம நல்ல கண்ணை எடுத்துக்கணும். இப்போ தானே பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போயிருப்பான்? வாத்தியே தக்காளி நம்மள்கிட்ட எஜிலாக காமிக்குது. எங்கே போயிருக்கான்? அதுக்குள்ளே புயல் வேத்திரியாடா போனேன். கல்லு பாயணும். என்னடா எங்கே போகிறோன்னு தெரியாமல் நான் மட்டும் போயிட்டுருக்கேன். எப்படியாவது ஏறி இங்கேருந்து எவனாவது கண்ணுக்கு தென்படுறானான்னு பார்ப்போம். சத்தத்தை போட்டு கூப்பிடுங்க. பார்த்தாச்சு. ஓகே இப்போ இறங்கி வேண்டியதான். அந்த பில்டிங் மேலே இருக்கான். பொறுமையாக வந்து ஸ்னைப்பர் ப்ரோ. அவன் இங்கே இருக்கிறது தவறு. பட்டன் பூச்சி இதுக்கு மேலே அவன் நின்றுட்டு சுடுறான். எங்கடா தக்காளி இதான் இங்கே மேலே இருக்கும். மேலே இருக்கானா எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் இருக்கான்னு தெரியுது, பட் எங்கே இருக்கான்னு தெரியல. ஐயோ கொண்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சே எனக்கு வெறி கொண்டு வந்து முதுகுவலி வந்துருச்சு. 2 பேர் வந்திருக்காங்க. சோலா வந்தால் கூட பரவாயில்ல, ஸ்குவாடாக வந்திருக்காங்க. இவன் வந்து எதிர் டீம்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் அந்த சைடில் ஸ்னைப்பரு. ரேங்க் எவ்வளோ ஏறி இருக்குது? அன்ரேங்க்டில் வந்து என்ன பெருசு, ப்ரோன்ஸ் 2க்கு தான் இவ்வளோ சீனா. சரி காய்ஸ், ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். யாரும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்த பார்ட்டு வேணுமான்னு. பாய். எல்லா பாட்லையும் செத்து தான் போகிறோம். இதுக்கு எதுக்குடா பாட்டுன்னு கேட்குறது மைண்ட் வாய்ஸ் நல்லா புரியுது. சரி இருந்தாலும் பாய். See you.